சொந்தங்களை வணக்கம். மீண்டும் ஒரு பிகேஎன் ரீச்சாவில் சந்திக்கிறோம். கடனாளாக வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ போடலைன்னு சொல்லி நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இன்றைக்கு என்ன செய்கிறோம்னா ரீச்சாவில் வெள்ளை கத்திரிக்காய் அப்படிங்க போகும் பாருங்கள். என்ன மாதிரி பக்கத்தில் வச்சு பார்க்க என்ன மாதிரி இருக்கிறதா வெள்ளை கத்திரிக்காய் ஒரு நாளும் ஆரஞ்சு கத்திரிக்காய்ன்னு பர்பிள் கத்திரிக்காய் அப்படிங்கிறாங்க. இந்த வெள்ளை கத்திரிக்காய் காவியாக்கான்னு சொல்லி எங்களோட ஒரு காடை வளர்ப்பாக்கா இந்த ஃபார்முக்குள்ளே வந்து ஒரு சின்ன தோட்டம் ஒன்று செய்கிறோம். இந்த தோட்டத்தில் வந்தால் தான் இந்த வெள்ளை கத்திரிக்காய். வீட்டில் பப்பா கண்ணும் வச்சு கிடாக்கு எல்லாம் வச்சிருக்கு. சொல்றேன் இல்லை, இந்த 10 பிள்ளை பெற்றவாவுக்கு ஒத்த பிள்ளை பெற்றவா முக்கி காட்டினவா வண்ட மாதிரி ஏக்கர் கணக்கில் விவசாயம் செய்கிறவங்களுக்கு நான் ஒரு பெட்டியில் கத்திரிக்காய் எப்படி போட்டு பணம் காட்டுறேன்னு சொல்லி நிற்காதீங்க. இது வந்து இயற்கையில் வேறங்க கீழே இதில் காடைக்கூடு இருக்குது. அந்த காடைக்கூட்டில் வரக்கூடிய காடை இந்த கழிவை வச்சு தான் இந்த விவசாயம் நடக்குது. இதில் வந்து செயற்கையான எந்த பசலையும் உபயோகிக்கல, இயற்கை பசலையால் வந்தது அவ்வளவும் ஒரிஜினல் ஆர்கானிக். சரிதானே? அதனால தான் இந்த எடுத்து காட்டுறமே தவிர இந்த கத்திரிக்காயில் பெரிய சாதனை ஒன்றும் படைக்கல. வெள்ளை கத்திரிக்காய் தான், அதுக்குள்ள கொஞ்சம் சேர்க்க சரியில்லாத சில கத்திரிக்காய் வந்து வெட்டை கலர்லேயும் வந்துருக்குது. இப்போ கத்திரிக்காயோட இந்த வீடியோவை முடிக்கிறோம். நீங்களும் வீட்டில் வரக்கூடிய கழிவுகளை வச்சு ஒரு உரத்தை உருவாக்கி அதுலேருந்து 4 கண்டுகளை வச்சு அதுலேருந்து பலன் எடுத்தீங்கன்னா அவ்வளவு வந்து உங்களுக்கு ஆர்கானிக் இயற்கையாக இருக்கும். சரிதானே? அதனால நீங்கள் இந்த அடுத்த கத்திரிக்காய் பாருங்க. இது வந்து ஒரு கத்திரிக்காயில் ஒரு சூத்தியை காட்டுங்க பாருங்க. கிட்ட க்ளோஸ்அப்பில் காட்டப்பு கத்திரிக்காயில் பாருங்க ஒரு சூத்தை இருக்கான்னு பாருங்க. ஸோ இன்றைக்கு ரீச்சாவில் கத்திரிக்காய் கறியோட மத்தியானம் சாப்பிட போகிறோம். மீண்டும் இன்னொரு பச்சை மிளகாய் வீடியோட உங்களை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.